அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, விண்ணப்பிக்கும் முறை, செலெக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நாம வீடியோக்குள் போகலாம். சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிரந்தர அரசு பணியிடம் தான். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2, 2021. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 5ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அனுபவம் தேவையில்லை. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படவில்லை என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்படலாம். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் தாலுகாவில் உள்ள அணைக்கரை, கோட்டாளம், அரசம்பட்டு, கடுவண்ணூர், மோகூர், பரமநத்தம், பீளமேடு, சங்கராபுரம் ஆகிய பகுதிகளில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடம் தான். 7 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இனசூழ்ச்சி முறையில் தற்போது வேலை வாய்ப்பகம் மூலம் பட்டியல் பெற்றும் தகுதி உள்ள நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டும் ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வின் மூலமாக பார்த்தீங்கன்னா நேரடி நியமன முறையிலும் நிரப்பப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அரசு விடுமுறை மற்றும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்ற நாட்களில் சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக விண்ணப்பித்துக் கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 10/12/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 21 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் சுய விலாசமிட்ட உரையுடன் பெயர் மற்றும் முகவரி, பிறந்த தேதி, வயது, சாதி சான்று நகல், வருமான சான்று நகல், இருப்பிட சான்று நகல், ரேஷன் கார்டு அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வேலை வாய்ப்பக பதிவு நகல், இருப்பின் முன்னுரிமைக்கான சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகிய அனைத்து ஆவண நகல்கள் இணைத்து ஜனவரி 2, 2021 பிற்பகல் 2 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. தேவையான சான்றிதழ்கள் இல்லாத விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஜெராக்ஸ் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து டாக்குமெண்ட்ஸுடைய ஜெராக்ஸ் வந்து இணைச்சு அனுப்பிடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் அனுப்பப்படுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் 21, 2020.